குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வமும் குலதெய்வம்தான். குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளை தந்தருளும். மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களும் வேண்டுமெனில் குலதெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே திகழும் என்பது ஐதீகம். ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. யமன் கூட ஒருவரது குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும். குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் என்கிறார்கள் முன்னோர்கள். அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவர்கள். எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. குலதெய்வம் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. யாருக்கு கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவது என்று என்கின்றன ஞான நூல்கள். மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று விரதமிருந்து வழிபடுவதுதான் 100% பலனை பெற்றுத்தரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை. மேலும் வருடத்தின் முதல் நாளன்று, அதாவது சித்திரை திருநாளின் முதல் நாளில் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வர குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்பது உறுதி. பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் பங்குனி பௌர்ணமி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிற விசேஷமான நன்னாள். எனவே அன்று குலதெய்வத்தை தேடி சென்று வழிபட வேண்டியது மிக மிக அவசியம். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நம் குலம் சிறக்கும், குடும்பமும் மேன்மை பெறும். குலதெய்வங்கள் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதால் பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், இடையூறுகளில் இருந்து நம் குடும்பமும் வம்சமும் காக்கப்படும். குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்ப வகையராகவும் இருக்கிறது. அண்ணன் தம்பி குடும்பத்தினர் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று படையல் போட்டு வழிபாடு செய்யும் போது குலதெய்வங்கள் மட்டும்